வணக்கம் மக்களே. 100 டேஸ் ஆஃப் வெயிட் லாஸ் சேலஞ்சோடைய டே 18ல இருக்கிறோம். இன்னைக்கு நீங்கள் வழக்கமாக பார்க்குற வீடியோ மாதிரி இருக்காது. இன்னைக்கு வந்துட்டு நான் ஒரு நார்மல் vlog போட போகிறேன். ஏன்னா நான் வந்துட்டு வீட்டில் இல்லை, நான் வெளியில் கிளம்பிட்டேன் என் ஃபேமிலியோட. எங்கன்னா எங்கள் பாட்டிக்கு முதல் திவசம். ஸோ அதுக்காக நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். வீட்டிலே இருந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் போடலான்னு தான் நான் ஆசையாக இருந்தேன். ஆனால் எங்கள் மாமா வீட்டில் தான் வந்துட்டு தவசம் கொடுக்குறாங்க. எங்கள் மாமா வீட்டுக்கு பக்கத்தில் தான் எங்கள் வீடு அங்கே இருந்தது. நான், எங்கள் அம்மா, எங்கள் அண்ணா மட்டும் தான் அங்கே இருப்போம். செம்ம ஜாலியாக இருந்தது. மேரேஜுக்கு முன்னாடி அந்த வீட்டில் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ அதை நான் திரும்பவும் அதை அனுபவிக்கணும், நாஸ்டாலஜிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்பி போயிட்டுருக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் சைல்ட்ஹுட்டோடைய பிளேஸ் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. போகணுன்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால நான் காலையில் சீக்கிரமாக எழுந்துட்டோம். நாங்கள்லாம் கிளம்பி போயிட்டுருக்குறோம். வழக்கமாக செடியன் வந்துட்டு ட்ராவலிங்கில் தூங்கிட்டாரு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வசந்த மாளிகையில் தான் வந்துட்டு இந்த மகாராணியான பிரியா இருந்தா. நான், எங்கள் அம்மா, எங்கள் அண்ணா எல்லாருமே இந்த வீட்டில் அவ்வளோ மெமரிஸ் இருக்குது எங்களுக்கு. ஸோ ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நான் கை காமிக்கிற பார்த்தீங்களா, அந்த வீடு தான். கொஞ்ச நேரம் போயிட்டு நல்ல பிள்ளையாக வேலைலாம் செஞ்சேன். அதுக்கப்புறம் எனக்கே போர் அடிச்சு போச்சு சொல்லிட்டு மறுபடியும் நான் என்ன பண்ணேன்னா, என்னுடைய கசினோட சைக்கிள் எடுத்துகிட்டு நான் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். குழந்தை பருவத்துக்கு போகிறேன்னு ஆசையாக இருக்கும்போது தான் என் ஹஸ்பண்ட் வந்து என்ன மொக்க பண்ணிட்டாரு, உனக்கு வண்டி ஓட்ட தெரியாதுன்னு சொல்லிட்டு. நீங்களே பாருங்களேன். ஓட்ட தெரியாது ஓட்டு அப்போ. பட் எனக்கு ஓட்ட தெரியும், ஓட்டி காமிக்கிறேன்டான்ற மாதிரி நினச்சி நான் வண்டியை ஓட்டி காமிச்சேன். எனக்கு ஓட்ட தெரிஞ்ச ஒரே வண்டி இந்த சைக்கிள் மட்டும்தான். அதையே ஓட்ட தெரியலன்னு சொன்னால் எனக்கு எவ்வளோ கோவம் வரும். அதை ப்ரூவ் பண்ணி காமிக்கணுன்றதுக்காகவே நான் சைக்கிள் ஓட்டி காமிச்சிட்டேன். ஒரு ரவுண்டும் போயிட்டு வந்தாச்சு. என் வீட்டுக்காருக்கு என்ன காண்டுன்னு தெரியல, பக்கத்து தெருக்கு போயிட்டு என் தெருக்கு திரும்புறதுக்குள்ள ஆளை காணும். ஸோ நான் கெத்தா சைக்கிள் ஓட்டிட்டு வந்ததை வீடியோ அந்த மனுஷன் எடுக்காமலே போயிட்டா. இப்போ நீங்கள் பார்க்குறது இது ஒரு அருமையான ஸ்மூதி. இது இந்த தவசம் பண்ணும்போது இந்த ஐயருங்க கொஞ்சம் கொடுப்பாங்க. இதுக்கு பேர் பஞ்சகவ்யமா. அந்த பஞ்சகாவியம் செம்ம டேஸ்டா இருந்துச்சு. அதை நான் சாப்பிட்டேன். சூப்பரா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். பால், கேர்டு, அதுக்கப்புறம் பனானா, கொஞ்சோண்டு ஹனி, அவ்வளவுதான். நாங்க இருந்த வீட்டோடைய ஹவுஸ் ஓனர் கிட்ட பர்மிஷன் கேட்டு நாங்க மொட்டை மாடிக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல எனக்கு பயங்கர மெமரிஸ். நான் நிறைய டிராயிங்ஸ் பண்ணியிருக்கேன், பாட்டு கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதோ என் வீட்டுக்கார் கூட நிறைய போட்டோஸ் எடுத்திருக்கேன். நான் அதை ஷேர் பண்றேன் பாருங்க. உண்மையாக சொல்லணும்னா, நம்ம சைல்ட்ஹுட்டில் ஸ்பெண்ட் பண்ண அந்த இடத்துக்கு நம்ம திரும்பவும் வந்தோம்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு எனர்ஜியாக இருக்குது தெரியுமா? அதை நான் இன்னைக்கு பர்சனலாக ஃபீல் பண்ணேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னோட சோல் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வாங்க மொட்டை மாடிக்கு போகலாம். மொட்டை மாடியில் இந்த வியூ என்னோட ஃபேவரட்டான ஒரு வியூ. நைட் டைமில் இங்கே பாட்டெல்லாம் கேட்டுட்டு அப்படியே சுற்றி இந்த லைட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்கும். இந்த மொட்டை மாடியில் தான் நான் முதல்ல யோகா பண்ணியிருக்கேன். இந்த வீட்லேயும் சரி, இந்த மொட்டை மாடிலையும் சரி, எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது. அதெல்லாம் இன்னைக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னைக்கு நாங்கள் எப்பயோ 2015 எடுத்த ஃபோட்டோவை நாங்கள் இன்னைக்கு திரும்ப ரீக்ரியேட் பண்ணோம். அது செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு அந்த மொமெண்ட்லாம். பேக் டு நார்மல்ன்ற மாதிரி நான் ஆவடிக்கு திரும்பி வந்துட்டேன். வந்த உடனே பார்த்தா சரியான மழை. சரி, எப்படியோ வந்த உடனே நம்ம ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு டேவை கம்ப்ளீட் பண்ணலான்னு பார்த்தா இன்னைக்கு சத்திய சோதனையாக ஆயிடுச்சு. ஏன்னா மழை பெஞ்சிட்டு மேலே ஃபுல்லாக ஈரமாயிடுச்சு. கரண்ட் வேற ஆஃப் ஆயிடுச்சு. சரி, மணி 5:30க்கு மேலே ஆயிடுச்சு. இதுக்கு மேலே எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் தெரியுமா, சுற்றி அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். வானத்தை பாருங்களேன் எப்படி இருக்கு, கருகருன்னு இல்லை. எனக்கு இந்த சீசன்லேயே ரொம்ப பிடிச்சது ரெய்னி சீசன் தான். அப்படியே மழை பெய்யும் போது ஜன்னல் ஓரமாக உட்காந்துட்டு பாட்டெல்லாம் கேட்டால் ஐயோ அந்த ஃபீலே தனி. எக்ஸ்பெரிமெண்ட் காட்டுவா, எக்ஸ்பெரிமெண்ட் இங்கே வா. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். என் பாப்பா ஒரு மேஜிக் வேர்ட் சொன்னா அவன் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாம வெளியே காட்டுவான். தலை தலை பிடிக்காதா உனக்கு? தளபதி தான் பிடிக்குமா? சரி 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 சரி. தலைவா, தலைவாவும் பிடிக்கலடி. பிடிக்கலையா? தலைவா, தலை, குருநாதா. ஐயோ, எனக்கு இந்த வார்த்தை எல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. குருநாதா இல்ல, குருநாதா. தலை, குருநாதா. இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. சரி, காம் டவுன். இங்க பாரு, இங்க சரி. ஹாய் ஹலோ குட்டி, என்ன பண்றீங்க? செடியா என்ன பண்றீங்க?
இன்னைக்கு என்னோட டே 18 வந்து செம்ம சிறப்பாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். நான் ஒர்க் அவுட் பண்ணல தான், பட் ஆனால் அதுக்கான கில்ட் எனக்கு இல்லவே இல்லை. கண்டிப்பாக நான் வந்துட்டு நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணி கண்டிப்பாக என்னோட வெயிட் லாஸ் பண்ணுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கான மோட்டிவேஷனும் எனக்கு இருக்குன்றதை நான் நம்புகிறேன். ஏன்னா 100 நாளில் கொஞ்சம் வெயிட் ஆச்சு குறைஞ்சதை எனக்கு மரியாதைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி ஒர்க் அவுட் தான் பண்ணலன்ட்டு ஏமாத்துற, நீ ஒழுங்காக வந்துட்டு இப்போ வாக்கிங் ஆச்சு போன்ட்டு. என் வீட்டுக்கார் பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ப்பா. இருந்தாலும் கடலைமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்ன்ற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. பட் நானும் என்ன பண்ணேன், சரி வாக்கிங் ஆச்சு பண்ணலான்னு சொல்லி பண்ணேன். திரும்பிடா நீ பண்ணுறதெல்லாம் பார்க்க முடியாமல். இதுதான் இன்னைக்கான வாக்கிங் ஸ்டெப்ஸ். இதோட டே 18 முடிஞ்சிருச்சு. நம்ம நாளைக்கு ஹெவி ஒர்க் அவுட்டோட மீட் பண்ணலாம். டாடா பாய்.